அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேர் திருவிழாவில் இருக்கிறவங்க மிகவும் ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட தேருங்க. இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குதிரைகள் வந்திருக்குதுங்க. இது நம்ம குதிரைங்க பாதல்னு சொல்லிட்டுங்க. தமிழ்நாட்டில் சிறந்த குண்டுன்னு போன வருஷம் விருது வாங்கினதுங்க. அதுபோக ஆல் இண்டியா சாம்பியனுங்க. இது இந்தியாவுக்குள்ளே ஒரு 17 நட சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்குதுங்க. சிறந்த குதிரைன்னு போன வருஷம் விருது வாங்கியிருக்குதுங்க. இதை நம்ம காட்சிப்படுத்துறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்கிறோமுங்க. இது மார்வார் குதிரைங்க, உயர் குதிரை. நான் வாங்கினது 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினுங்க. மார்வார் குதிரைங்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் அரசர்கள் போருக்கு பயன்படுத்திய குதிரைங்க. மிக சிறப்பு மிக்க குதிரைங்க. இந்திய ரக குதிரையில் மார்வார் குதிரை, காத்தியவார், சிந்தி, நாட்டு குதிரைகளில் அடங்குமுங்க. இது நம்ம ரகம் வந்து மார்வார் குதிரைங்க. இது வந்து நான் 5வது வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இது பார்த்திங்கன்னா இனவருத்திக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமுங்க. ரைடிங் போகுங்க, எல்லா தொழிலும் உண்டுங்க. சுழி சுத்தமான குதிரைங்க. கவரிங் சார்ஜை வந்து 36,000 ரூபா ஒரு குதிரைகளுக்கு வாங்குறோமுங்க. இங்கே மற்ற கண்காட்சி அந்தியூர் சந்தையில் கலந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? அந்தியூர் குருநாதசாமி கோயிலுங்கிற தேருங்கிறது வந்து குதிரைகளுக்கானதுங்க. குதிரை இங்கே ஒன்று வந்து வந்துட்டால் நல்லா இருக்குமுங்க. எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரிங்க. எல்லா குதிரைக்காரரும் வாங்கவங்க விற்கிறவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு நட வந்து இங்கே வந்து வாங்கிக்குவாங்க. இங்கே நம்ம ராஜஸ்தான் போகிற புஷ்கர் போகிறோம் வருஷத்தில். அந்த மாதிரி இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த தேருங்க. ஒரு 4 கேரளாவில் இல்லைங்க, ஆந்திரா கர்நாடகாவில் இந்த மாதிரி சிறப்பான குதிரைக்கான பிரத்யேக தேர் இல்லைங்க. அந்தியூரில் மட்டும்தான் நடக்குதுங்க. அதனால தான் இது இவ்வளோ பாப்புலருங்க. இவ்வளோ குதிரைகள் வருது போகுதுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் திருவிழாவை பற்றி சொல்லணும்னா, இது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்திலேருந்து, திப்பு சுல்தான் காலத்திலேருந்து ஒரு பாரம்பரியமாக நடந்துட்டு வரக்கூடிய சந்தைங்க இது. திப்பு சுல்தான், ஐதர் அலி இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய படையில் வந்து ஈடுபடுத்தின குதிரைகளை வந்து மாற்றுறதுக்காகவும் புதுசாக வாங்கிறதுக்காகவும் இந்த தேர் பண்டிகை சந்தையில் வந்து வாங்கிட்டு போனதாக வரலாறு இருக்குது. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான குதிரைகள் இங்கே வருது. நீங்கள் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் 2 சந்தை நடக்குதுங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு சந்தை, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சந்தை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய பெரிய குதிரை சந்தைகளில் ஒரு 5-6 சந்தைகள் தான் மிகப்பெரிய குதிரை சந்தைகள். அதில் தமிழ்நாட்டில் இது ஒன்று தான் இங்கே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இங்கே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 அளவில் குதிரைகள் வந்து இங்கே வருதுங்க. எவ்வளோ அதிகபட்ச விலை? அதிகபட்ச விலை வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் விற்கிற குதிரைகள் வருது. இப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதாவது பிளட் லைன் ரக குதிரைகள், அதாவது பாரம்பரியமாக அது வந்து ரத்த வழியில் வரக்கூடிய இன்னாரோட அது பேரன், இன்னாரோட பேத்தி, இன்னும் இதோட குட்டி அப்படின்னு சொன்னால் அந்த ரத்த வகையில் வரக்கூடிய குதிரைங்களுக்கு வந்துங்க ஒரு நல்ல விலைங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் அது ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்க. அது அவங்க கொடுக்குறதுனாலும் அதை விட ஜாஸ்தி விலைக்கு வாங்குறதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்களே ஒழிய அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு குதிரை வாங்குகிறாங்க. இது வந்து வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது, இது மறுபடியும் வந்து இதை நினச்சா மறுபடியும் காசு பண்ண முடியுமான்னெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லைங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளட் லைன் குதிரைகள் எடுத்துட்டிங்கன்னா அலிசான் இருக்குது, மஜுகி இருக்குது. இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ரத்னாகர் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு 10க்கும் மேற்பட்ட பிளட் லைன் வகை குதிரைகள் இருக்குது இந்தியாவில். இந்த குதிரைகளினுடைய குட்டிகள் அது போடுற குட்டின்னு இப்படி அந்த ரத்த வகையில் வரக்கூடிய குட்டிகளுக்கான வேல்யூங்கிறது இன்றைக்கி இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயும், இப்போ நார்த் ஸ்டேட்டில் இருந்து கூட இங்கே ஒரு குட்டி, தமிழ்நாட்டில் ஒரு குட்டி, ஒரு அலிசானுடைய குட்டி இருக்குதுன்னா அதை வந்து 1 கோடி ரூபா கொடுத்து கூட விலைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி நார்த் இந்தியன் வியாபாரிகள் வர்றாங்க. அதனால் அந்த வகையில் இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு சந்தைன்னு தான் சொல்லணுங்க.